முனிவருக்கு கிருஷ்ணர் புகட்டிய பாடம் பார்க்கலாங்களா? ஒரு முறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவரிடம் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமே வேணாம் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். கிருஷ்ணர் ரொம்ப வற்புறுத்துறார். நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எப்போ பாரு, சில சமயம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறதே இல்லை, அதற்கு மட்டும் ஏற்பாடு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உதங்கர் முனிவர் சொல்கிறார். கிருஷ்ணரும் அதை ஒத்துக்கிட்டு அதே சமயம் ஒரு நிபந்தனையும் வைக்கிறார். தாகம் எடுக்கும்போது என்னை நினச்சிக்கோ, தண்ணீர் கிடைக்கும், ஆனால் நான் எப்படி தண்ணீர் அனுப்பினாலும் நீ வாங்கிக்கணும் அப்படிங்கிறார். உதங்கரும் ஒப்புக்கிறார். நாட்கள் கடந்து போகுது. உதங்கர் ஒரு நாள் பாலைவனத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. பக்கத்தில் எங்கேயுமே தண்ணீர் கிடைக்க வழி இல்லை. அப்போ அவருக்கு கிருஷ்ணர் ஞாபகம் வருது. உடனே கிருஷ்ணரை நினச்சிக்கிறார். கிருஷ்ணரோட திருவுள்ளம் தொலை தூரத்தில் இருந்தால் கூட உதங்கரோட எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொள்கிறார். உதங்கருக்கு தேவாமிர்தம் போய் தா அப்படின்னு சொல்கிறார். தேவேந்திரனும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மனித ரூபத்தில் உள்ளவர்களுக்கு தேவாமிர்தம் தருவதில்லைங்கிறார். கிருஷ்ணரின் வற்புறுத்தலுக்காக சரின்னு சொல்லி சம்மதிக்கிறார். ஆனால் என் விருப்பப்படி தான் நான் போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். கிருஷ்ணரும் சரி, உன் விருப்பப்படியே நீ போகணும்னு சொல்லிடுறார். இந்திரன் ஒரு புலையரின் வடிவத்தில் உதங்கர்கிட்ட போகிறார். அழுக்கான உடல், அதை விட அழுக்கான ஒற்றை ஆடை, பஞ்சடைந்து போன ஒரு தாடி, மீசை, கையில் அழுக்கு பிடிச்ச ஒரு தகர குவளை, பக்கத்துலேயே சொறி பிடிச்ச நாய், இந்த கோலத்தில் போகிறார். உதங்கரிடம் போய் தகர கோலையை நீட்டுறார். அருவருப்பாக இருந்துச்சு முனிவருக்கு. உடனே அவரை போன்னு விரட்டி விட்டுறார். மறுபடியும் மாற்றுருவில் வந்த இந்திரன் வற்புறுத்துறார். இந்தான். முனிவர் கேட்கவே இல்லை. நீ போன்னு துரத்தி விடுறார். இந்திரனும் போயிடுறார். உதங்கருக்கு மகா கோபம் கிருஷ்ணர் மேலே. கிருஷ்ணர் இப்படி செய்து விட்டாரே இன்னும் வருந்திக்கிறார். எப்படியோ சமாளித்து அங்கிருந்து பாலைவனத்தில் நடந்து பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்து அவரோட தாகத்தை தணிச்சிக்கிறார். கிருஷ்ணரை வேறொரு நாளை சந்திக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். அதே மாதிரி சிறிது நாளில் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. மீண்டும் சந்திக்கிறாங்க. உதங்கர் முகத்தை திருப்பி வச்சுக்கிறாரு, கிருஷ்ணரை கவனிக்காத மாதிரி. புன்சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ணர், என்ன முனிவரே இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறார். அதுக்கு எதுவுமே அவர் பதில் சொல்லவே இல்லை. உங்களுக்காக இந்திரனிடம் சொல்லி தேவாமிர்தமே நான் கொடுத்து அனுப்புனேன், நீங்கள் தான் அவனை விரட்டிட்டீங்களேன்னு சொல்கிறார். இப்போ தான் உதங்கருக்கு தன்னோட தவறு என்னங்கிறது புரிஞ்சுது. உதங்க பெரிய தவயோகி. ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியல? விஸ்வரூபம் காட்டி பரந்தாமனே அனுப்பிய நீர் தான், ஆனால் யோசிக்காமல் எடுத்து குடிக்கணும்ல. ஏன் அப்படி அவர் செய்யாமல் என்ன தடுத்துச்சு உதங்கற அப்படின்னா, உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்குறோம் குணம்தான் அவரை தடுத்துருச்சு. ஒருவர் எவ்வளோ தவம் செய்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சாஸ்திரங்களெல்லாம் படித்து கரைச்சி குடிக்கிறாங்கங்கிறதும் முக்கியம் இல்லை. புறத்தோற்றம் எப்பவுமே முக்கியம் இல்லை, தோற்றத்துக்கு பின் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். கிருஷ்ணர் உதங்கருக்கு இந்த ஒரு செயல் மூலமாக உணர்த்திட்டார். உதங்கர் எவ்வளோதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு எப்போவுமே மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டுற தன்மை இருக்குது. தோற்றத்தை வச்சு ஒருவரை எடை போடுற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. அது இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் கடவுளை நெருங்கவே முடியாது. அதனால தான் தனது மாய விளையாட்டால் உதங்கர் முனிவருக்கு உணர்த்திட்டார். அவர் குணத்தையும் மாற்றறதுக்கு கிருஷ்ணர் ஒரு விளையாட்டு விளையாடினார். உதங்கரும் அதை புரிஞ்சு தெளிஞ்சிட்டார்.